இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா 1:21 25 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 25 வரையுள்ள வசனங்கள். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையனாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டிற்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஆமென். 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். அல்லேலூயா. இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, எழுப்புதலின் அபிஷேகமும் அசைவும். The move and anointing of revival. எழுப்புதலின் அபிஷேகமும் அசைவும். Praise the Lord. 21ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏதோ சாதாரணமா தேவாலயத்துக்கு போய் தான் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்திருப்பான் என்றால் அங்கே தாமதங்களுக்கு இடமில்லை. எல்லாரும் தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றார்கள். அவனுக்கும் அப்படித்தான் தூபம் காட்டுகிற சீட்டு கிடைத்தது. ஆனால் தேவனுடைய நோக்கம் அதிலும் மேன்மையானதாய் இருந்தது. தேவ பிரசன்னத்திற்குள் அவன் வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அங்கே தூப பீடத்தின் வலது பார்சத்திலே ஒரு தூதன் நின்றான். ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர். ஆவியானவர் தம்முடைய தீர்மானத்தின்படி அவன் வாழ்க்கையிலே இடைப்பட்ட ஒரு தருணம். Praise the Lord. பாருங்க, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் தாமதிக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் நிமித்தம் பல ஆச்சரியங்கள் நேரிடும். அல்லேலூயா. வெளியே இருக்கவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா உள்ள ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். தேவ பிரசன்னத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கிறது. அது நிமித்தமாய் சகரியா ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு நிற்கிறான். ஏன்னா நீங்க பெற்றுக்கொள்ளாததை மற்றவங்களை நீங்க கொடுக்கவே முடியாது. தேவ பிரசன்னத்திலே இப்பொழுது அவன் பிரம்மை கொண்டு நிற்கிறான். ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கிறது. அதுவரைக்கும் சீட்டை பெற்றவர்கள் வெறும் தூபம் மாத்திரம் காண்பிப்பார்கள். ஆனால் சகரியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு என்கவுண்டர் அன்றைக்கு நடந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் நடக்குது. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என் வாழ்க்கையை தேவன் வித்தியாசமா அபிஷேகித்தார் அந்த நாள்ல அப்படின்னு ஏதோ ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னா, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் தாமதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டுடைய பிரசன்னத்தில் என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போமே. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ பிரசன்னத்தில் தாமதிக்கிறவர்களால் மட்டும்தான் ஆச்சரியங்களை ஏற்படுத்த முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப தேவ பிரசன்னத்தில் தாமதித்தான். 22 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லூக்கா 1:22. அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி பாருங்க, இன்னொரு லெவலுக்கு ஆண்டவர் அவனை அப்கிரேட் பண்ணுகிறார். இங்க எப்படி இருக்கிறான்னா, இங்கே வாக்குகள் இல்லை, செய்கைகள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஆதி திருச்சபை சுவிசேஷத்தை வாக்குகளால் மாத்திரமல்ல செய்கைகளால் வெளிப்படுத்தினது. through signs and wonders. Praise the Lord. Amen. So தேவ பிரசன்னத்தில் தங்கியிருக்கிற ஒரு நபர் ஆச்சரியங்களை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த சைகையுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, லூக்கா 5:7 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். சைகை காட்டினார்கள். ஏன் சைகை காட்டினாங்க? ஏன் சத்தம் போடல? ஏன் சத்தம் போடல? சத்தமாக கூட சொல்லியிருக்கலாம்ல. இயேசு வந்து 2 படகை பார்த்தாருன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா? பார்க்கும்போதே நிரப்பிட்டார் அதை. அல்லேலூயா. அதான் அவருடைய பார்வை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது அவருடைய. இப்போ நம்ம வேதத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பற்றி வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குற மாதிரி அதையும் நினச்சிக்க கூடாது. ஏதோ 2 படகு பாரிதாமல் நினைச்சு போலன்ல. அதை பார்க்கும்போதே அந்த படகு நிறைந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ ஒரு படகு அதாவது அந்த நிறைவை பெற்றுருச்சு. அந்த நிறைவு அந்த ஒரு படகை கொண்டு மட்டும் நிறைக்கவே முடியாது. இன்னொரு படகு தேவைப்படுது. ஆழத்தில் இந்த படகு இருக்கிறபடினால் நல்லா கவனிங்க, அந்த ஆழத்தில் இருந்து சத்தம் ரீச் ஆகாது, ஆனால் செய்கை என்ன செய்யும்? ரீச் ஆகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சபைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்தமிடுகிற சபை அல்ல, செய்கை உள்ள சபையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடைசி காலத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 4:20 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே. It is defined in power. Hallelujah. Praise the Lord. Amen. பவுல் சொல்றாரு, நான் வந்து உங்கள் பேச்சை அல்ல உங்கள் பலத்தை என்ன பண்ணுவேன்? அறிந்து கொள்வேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னம் என்பது என்ன செய்கிறது என்றால், உங்களை அது தரம் உயர்த்துகிறது, ஆச்சரியங்களை பார்க்க வைக்கிறது, ஆச்சரியங்களை கேட்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில பேச்சை தாண்டி செய்கைகள் வெளிப்படுகிறது. He's adapting to a new pattern of operation. அப்படிதானே? இது வரைக்கும் சும்மா பேசிட்டு இருந்தவன் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? செய்கையிலேயே கம்யூனிகேட் பண்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டானே இல்லையா? அப்படிதானே? ஒரு காரியத்தை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சத்தமே இல்லாமல் சொல்ல வேண்டியது பூரா என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டானே. அந்த அம்மாட்ட கடைசியை கேட்குறாங்க, என்னப்பா பேர் வைக்கணும்? அந்த அம்மா கரெக்டாக என்ன பண்ணுச்சு? கரெக்டாக சொல்லிச்சா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. 23 என்ன சொல்லுது? அப்படியே ஆர்டர் படியே போவோம். 23 என்ன சொல்லுது? லூக்கா 1:23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே வீட்டுக்கு போனான். அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. பேச்சே வராத ஒரு ஆளை வச்சு என்னதான் பண்றது இல்லையா? ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதுதான். அப்படித்தானே? என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு வாயை மட்டும் நிறைய அனுமதிக்கிறாரு கொடுத்துக்க. நான் சொன்னேன், ஆமாம் அதுதான் எங்களுக்கு ஆண்டவரே சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. சரி, ரிட்டையர் ஆயாச்சு. ஏன்னா வந்து ஆசாரியத்து ஊழியம் 18 வயதுலேருந்து 70 வயது வரைக்கும் தான் அப்படின்னு இருக்கு அந்த காலத்தில். அதனால ரிட்டையர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி யோசிச்சு பாருங்க, எலிசபெத்துக்கு இவன் நற்செய்தியை வெளிப்பாடுகளை சொன்ன விதம் எப்படின்னு பாருங்களேன். எப்படி? வாக்குகள் இல்லை, ஆனால் செய்கைகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை வாக்குகள் மூலமா மட்டும் அல்ல, செய்கைகள் மூலமாய் கொண்டு சேர்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ
அதாவது சத்தம் இல்லாமல், சத்தமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அவனுடைய சூழ்நிலை சத்தமே என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அதனால சத்தமே இல்லாமல் செய்கைகளின் வல்லமையினாலேயே சரியான காரியங்களை, சரியான வெளிப்பாடுகளை சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை வாசிங்க, 1:24, லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து 25 எனக்கு இப்படி செய்தருளினார், எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஹல்லேலூயா. இப்ப மோசே காலத்துல அப்படித்தானே, மோசே பிறந்த காலத்துல ஒரு சட்டம் நிலுவையில் இருக்கு. என்ன சட்டம்? பிறக்கிறது ஆண் பிள்ளையா இருந்தால் அது என்ன பண்ணிடணும், நைல் நதியில போற்றணும். அப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பெண் குழந்தைய என்ன பண்ணுங்க தாங்கன்ட்டு. ஆனால் கூட ஆண்டவர் யோகபேத்துக்கு என்ன தான் கொடுத்தாரு, ஆண் குழந்தை தான் கொடுத்தாரு. வேதம் சொல்லுகிறது அவர்கள் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் தான் என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சாங்களாம். அதுக்கப்புறம் ஒளிச்சு வைக்க முடியல. இது அவளுடைய சூழ்நிலை வேற சூழ்நிலை. ஏன்னா அவளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் வெளிப்படையாக இருக்க முடியும், அப்படிதானே. ஆனால் குழந்தை பிறந்துருச்சுன்னா அது ஆண் பிள்ளையா இருந்தால் தூக்கி நிச்சயமாக என்ன பண்ணிடணும், தூக்கி நைல் நதியில் போட்டணும். ஸோ அவள் சூழ்நிலையில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஆனால் எலிசபெத்துக்கு அப்படி ஒரு நிர்பந்தமும் இல்லை. இப்போ நான் நல்லா இப்படி யோசிச்சு பாருங்க, பக்கத்தில் இருக்க எல்லாரும் நிந்திக்கிறாங்க, அப்படிதானே, எல்லாரும் அவளை நிந்திக்கிறாங்க. தூதன் மரியாள்கிட்ட சொல்லும் போதே மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். இவளும் சொல்லுகிறார், என்னுடைய நிந்தையெல்லாம் நீங்கும்படி கர்த்தர் செய்தார்னு சொல்றா. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் வெளிப்படலை? ஏன் 5 மாசம் வெளிப்படலை? சுற்றி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், வைத்த காமிச்சிருக்கலாம்ல, இல்லையா? எம்மா போதும் நிறுத்து, நீ பேசுறது நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்று இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்று எப்படி யோசிச்சு பார்க்குறேன் என்னன்னா, யோவான் ஸ்நானன் அப்படிதானே, யோவான் ஸ்நானன் ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அவன் தான் சொல்கிறான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னவன் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்குறான், வருகிறவர் நீர்தானா? அந்த சந்தேகத்திற்குள்ள வித்துக்கு ஒரு வேர் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வேர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா எலிசபெத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியங்களை நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், நாம் இன்றைக்கு சபை தலைவர்களோடு என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஸோ பாஸ்டர், போதகர்களுக்கு இன்னைக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ இன்னும் ஆழமாக நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எலிசபெத் அப்படின்ற அந்த எலிசபெத் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில் ஒரு பெரிய புதை பொருள் இருக்கிறது. ஒரு கோடு, சீக்ரெட் கோடு இருக்கு, தெரியுமா? ஏலி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏலினா என்ன அர்த்தம்? ELI, ஏலினா என்ன அர்த்தம்? எலி அப்படின்னா அர்த்தம். எல்னா என்னது? தேவன்க. ஷபானா என்ன அர்த்தம்? ஷபானா என்ன அர்த்தம்? பேர் ஷபா, பேர் ஷபா. ஷபானா என்ன அர்த்தம்? ஷபானா 7ன்னு அர்த்தம், அப்படிதானே? பேர்னா துறவுன்னு அர்த்தம். ஷபானா என்னது? 7 துறவுகளை வச்சு ஒரு ஆணையிட்ட அப்படின்னாலும் அதுக்கு பேர் என்னது? பெயர் ஷபா. சரியா? அப்போ ஷபா அரபிக்கில் தான். நான் அங்கே தான் இருந்தேன் ரொம்ப வருஷமா ஊழியத்தில். எங்கள் சபைகள் இன்னும் அங்கே தான் இருக்கு. ஸோ ஷபானா என்னது? 7. அப்போ எல்னு ஒன்று இருக்கு, ஷபா அந்த வேர்டு அதுக்குள்ளே இருக்குது. பெய்த்துனா அர்த்தம்? பெய்த்துனா வீடுங்க, வீடு. பெய்த்துனா என்னது? வீடு. பெய்த் லஹம், லஹம்னா பிரெட்னு அர்த்தம். பெய்த்னா வீடுன்னு அர்த்தம். பெய்த் லஹம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. அப்போ இந்த அதாவது எலி, எலாய் எடுத்துக்கோங்க. எலாய் ஷாபே
பெய்த். அப்படி அப்படி எடுத்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா தேவன் இருக்கிறார், 7 என்கின்ற பூரணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. அப்போ தேவனுடைய பரிபூர்ண வீடு அது என்னது? தேவனுடைய பரிபூர்ண வீடுன்னா என்னது? எங்க வீடா உங்க வீடா? என்ன வீடு அது? சபை. இவ்வளோ யோசிக்கிறீங்க? தேவனுடைய பரிபூர்ணமான வீடு எது? சபை. தேவனுடைய வீடு எத்தனை இடத்துல இருக்கு? தேவனுடைய பரிபூர்ணங்கள் நிறைந்த வீடு என்னது? சபை. அல்லேலூயா. அப்போ சபை பெற்றிருக்கிறது, உண்மையிலே பெற்றிருக்கு. என்ன பெற்றிருக்கு? தேவனுடைய வார்த்தையை பெற்றிருச்சு. எலிசபெத்துக்கு உள்ள இருந்தது சும்மா சாதாரண கிடையாது, எலியாவின் ஆவியும் பலமும். அப்படிதானே? The spirit and power of Elijah is now inside Elizabeth. அப்படிதானே? எலிசபெத்துக்குள்ள என்ன இருக்குது? எலியாவின் ஆவியும் பலமும் இருக்கிறது. அந்த எலியாவின் ஆவியும் பலமும் கட்டவிழ்க்கப்படும் என்றால் அற்புதங்கள் திரளா நடக்கும். அப்படிதானே? அப்படிதானங்க? எலியா செத்து போனாலும் என்ன பண்ணா? உயிரோட எழுப்பினானா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனா இந்த அம்மா ஏன் தைரியமா வெளியில வரல அப்படின்னா, இந்த அம்மா நம்புது, இதெல்லாம் உள்ள இருக்குன்னு நம்புது. ஆனா அதற்கு ஏற்ற அசைவு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு குழந்தை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை உயிரோட்டமா இருக்குன்றது எப்படி தெரியும் தெரியுமா? அதோடைய அசைவுகள் மூலமா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாருமே திருமணம் ஆனவங்க தான் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். உங்கள் மனைவி கர்ப்பவதியாக இருந்தபோது நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க? எங்க ஏங்க வாங்க, இன்னைக்கு வாங்க, சீக்கிரமாக வாங்க. என்ன பண்ணுறான்? அங்கே உள்ளேருந்து உதைக்கிறான். உள்ளேருந்து என்ன பண்ணுறான்? உதைக்கிறான். நீங்கள் ஞானமுள்ள கணவனாக இருந்தீங்கன்னா வீட்டில் கையை வச்சு பார்த்து ஒன்றுமே இல்லைனாலும் என்ன சொல்லிடுவீங்க? ஆமாம்மா, ஆமாம், அந்த ஆமாம்மா ஆமாம்மான்றீங்க. நீங்கள் வாட்டில் எங்கே உதைக்கிறேன், என்ன பண்ணுறான் அப்படின்னீங்கன்னா அவங்க உங்களில் என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. சரி, கவனிங்க. இதில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்படித்தானே? ஒரு ஸ்திரீயின் வயிற்றுக்குள் இருக்கிற அந்த குழந்தையுடைய மூமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மூமெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த வெளியில இருக்கிற அந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த வளர்ச்சி அவளுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சபையின் நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, பெற்றிருப்பது என்னவோ எலியாவின் ஆவியும் பலமும், ஆனால் அதற்கேற்ற அசைவுகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா சபையும், அது எந்த சபையாக இருந்துட்டு போட்டோம், நீங்கள் தனியாக, நீங்கள் ஏஜியாக இருக்கட்டும், இல்லை ஏஜி இல்லாத ஏதோ ஒன்றா இருக்கட்டும், எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபையை வடிவமைத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புவதற்காக எலியாவின் ஆவியும் பலமும் உள்ள சபையாய்த்தான் உங்களை வடிவமைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அசைவுகள் இல்லாதனாலே அவள் வெளிப்பட தயங்குகிறாள். சபை எப்படி இருக்கு தெரியுமா? மறைவில் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவேல் இருக்கு 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா இருக்கு. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், மணவாட்டி மறைவிலிருந்து புறப்பட வேண்டும். தேவன் சபையை உப்பாக மாத்திரமல்ல, வெளிச்சமாக, அதையும் தாண்டி சத்தமாக வடிவமைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வெளியில் இருக்க நிந்தைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சபை பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டுச்சா? பெற்றுக்கிட்டுச்சு சபை. சபை பெற வேண்டியதை பெற்ற பிறகும் நிந்தைகள் தொடர்கிறது, அவமானங்கள் தொடர்கிறது, போராட்டங்கள், பிரச்சனைகள் தொடர்கிறது. காரணம் என்னன்னா, பெற்றுக்கொண்டதற்கு ஏற்ற ஒரு அசைவு உள்ள இல்லை. அப்படியே விட்டுலாமா? அப்படி இருந்துட்டு போட்டுன்னு விட்டுலாமா?
அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது, இவள் வெளிப்படவே இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆயிருச்சு, இன்னும் வெளிப்படவே இல்லை. பரலோகம் அமைதியா இருக்கவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோகம் என்ன பண்ணு தெரியுமா? இன்னொரு ஆளை ரெடி பண்ணுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அசைவு உண்டாக்கும்படிக்கு தேவன் சிலரை எழுப்புகிறார். அதுதான் நீங்களும் நானும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபை இப்படித்தான் இருக்குது. ஆமா, உண்மைதான், அப்படித்தான் இருக்குன்னு நாங்களும் கேட்டுட்டு போறதுக்கு வரல. ஆனால் அந்த சபையை தட்டி எழுப்பக்கூடியவர்களா நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். நம்மை காற்றுகளாக வைத்திருக்கிறார். ஏன் காற்றுகளாக வச்சிருக்கிறார்னா, நம்ம போற போக்கு நமக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வனாந்தரத்தில் இருக்கிற அந்த பெரும்பாதைக்கு போ, அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள், அவ்வளவுதான். போறான், போய் ஊழியம் முடியுது, அங்கிருந்து ஆளை காணோம். எங்கன்னா காற்று போற மாதிரி போயிட்டான். எங்க போயிட்டான் தெரியுமா? அவன் அதற்கு பிறகு ஆசோத்திலே காணப்பட்டான். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏன் சூப்பர் நேச்சுரல் நடக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம இதெல்லாம் வெறும் எழுத்துல மட்டும் வச்சுக்க நினைக்கிறோம். இயேசுவே எங்க தான் வச்சுக்கிறோம்? நம்ம எழுத்துக்களை மட்டும் தான் வச்சுக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், அதாவது இப்படி யோசிச்சு பாருங்க. பரிசேயர், சதுசேயர், வேத சாஸ்திரிகள் இவங்களுக்கெல்லாம் இயேசு எங்க பிறப்பார் நல்லாவே தெரியுமா இல்லையா? அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, ஏன்பா அதுக்கு வசனம் இருக்குங்க. ஏன் வசனம் இருக்கு? என்ன இருக்கு? அவரு யூதேயாவில் பெத்லகேமே நீ சிறியதல்ல, இங்க எப்படின்னு வசனம் இருக்குன்னு என்ன பண்றான்? கரெக்டா காட்டி கொடுக்குறான். மிக 5:2 இருக்குன்னு எல்லாம் சொல்றான். இவ்வளவு வேதத்தில் தெரிந்த அவர்கள், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவரை அறியவில்லை. யோவான் ஸ்நானகன் 3 முறை சொல்றான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல, நானும் இவரை அறியாதிருந்தேன், நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனா சீஷர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அனுபவங்களும் நீங்களும் நானும் வெறுமனை வாசிப்பதற்காக அல்ல, அவைகளை அனுபவிக்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உங்க சாய்ஸ்ல விட்டுறேன். நீங்க ரிலிஜன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஒரு பேருக்கு ஒரு செய்தியை கொடுக்குறோம், ஒரு நல்ல செய்தி கொடுக்கணும், அதுதான், அவ்வளோதாங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்கு. நான் 2004 வருடம் ஏப்ரல் மாதம் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் முதல் முறையா, ஏன்னா நான் எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஒரு சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நான் இருந்த சபையிலேருந்து ரிலீவ் ஆகி இன்னொரு சபை, நான் புதுசாக ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க போகிறேன் ஓமான் தேசத்தில். அந்த இடைப்பட்ட காலம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த நாட்களே சகோதரி மலேசியாவில் இருந்தா. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ இங்கே வரலாமே, இங்கே கொஞ்சம் ஊழியம் செய்யலாமே அப்படின்னு. சரி, சும்மா தானே இங்கே இருக்கிறோம், அங்கே போகலாம் அப்படின்னு நான் போனேன். அந்த காலத்தில் எனக்கு விசா எவ்வளோ தெரியுமா? 1 மாதம் 30 நாட்கள் விசா அந்த நாட்டில். இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனோம்னா 2 நாள் 3 நாள் தான் இருக்கிறோம். ஆனால் அப்போ எத்தனை நாளுக்கு போயிருக்கிறோம்? 30 நாள். யோசிச்சு பாருங்க, 2004 30 நாளுக்கு. நாங்கள் ஏரோப்ளைனில் போய் இறங்கி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது ஒரு லிஸ்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்பராக போட்டுருக்கு, 1 2 டே 1 டே 2 டே 3 டே 4ன்னு போட்டிருக்கு. ஒரு 3 மீட்டிங் தான் அதில் போட்டிருக்குது. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது, நாங்கள் போகிற சபையில் ஒரு மீட்டிங்கு, அதுக்கப்புறம் இன்னும் 2 மீட்டிங் போட்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமே, ஏன்னா எடுத்தோடனே 3-4 நாளைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்.
ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டார். இங்கே எதுவும் கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா இல்லை இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் வாங்கிட்டு போகிறதோட கொடுக்க தான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் கொடுக்காம நான் எதையுமே கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா வளைகுடா தேசங்களில் நீ ஊழியம் செஞ்ச அந்த அபிஷேகம் இங்கே உதவாது, இங்கே வேற ஒரு அனாய்ச்சிங் உனக்கு தேவை. நீ ஜெபம் பண்ணு, இந்த தேசத்துக்கு தேவையான அபிஷேகத்தை உனக்கு நான் தரேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல முதல் 3 நாட்கள் நல்ல தேவ பிரசன்னத்தையும் மகிமையும் தேவன் வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு ஒரு 8 வருடத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அவ்வளோ காரியத்தை இந்த 3 நாளில் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ 3 நாள் கழிச்சு தான் முதல்ல ஒரு வீட்டு கூட்டம் வந்துச்சு. அந்த வீட்டு கூட்டத்தில் பேசி முடிச்சு வெளியே வரும் பொழுது சுபாங் ஜெயா அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சர்ச்சா, அங்கே ஒரு மீட்டிங்கா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. தமிழ் சபை தான். இப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அல்லது ஓமான் தேசத்துலலாம் எப்படின்னா ஒரு நல்ல செய்தி கொடுத்தா போதும், அப்படித்தானே? அதானே எதிர்பார்ப்போம். நானும் போயிட்டு நல்ல அழகான ஒரு செய்தியை கொடுத்துட்டு, கொடுக்கப்பட்ட 45 நிமிஷத்தில் அழகான ஒரு செய்தியை கொடுத்துட்டு பெருமிதத்தோட சந்தோஷத்தோட மன நிறைவோட வந்து என்ன பண்ணேன், உட்காந்தேன். அவர் போனார், அந்த ஊழியக்காரர் போனார். போயிட்டு சொன்னார், பாஸ்டர் தான் சொல்லுவாங்க அங்கே. பாஸ்டர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார், எல்லாரும் கரங்களை தட்டுங்க, நன்றி எல்லாம் சொல்லிட்டு சொன்னார், இப்போ மினிஸ்ட்ரி டைம், பாஸ்டர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுவார் அப்படின்னார். எனக்கு என்னடா நான் எங்கள் மாப்பிள்ளை பக்கத்தில் என்னங்க இவ்வளோ நான் கபடியாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன், என்னங்க பிரசங்கம் தானங்க பண்ணேன், இப்போ மினிஸ்ட்ரின்னு என்னங்க பண்ணுறது? அப்போ சொன்னார் அவர், இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ண வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகணும், அதனால ஒரு டைம் கேட்குறாங்கன்னு. அப்போ தான் முத தெரிஞ்சிச்சு எனக்கு, ஓ பிரசங்கத்துக்கு அப்புறம் இப்படியும் ஒன்று இருக்குதா அப்படின்னு. அல்லேலூயா. நாம் வெறும் வார்த்தைகளோடு நம்மை நிறுத்திவிடக்கூடாது. அதை தொடர்ந்து தேவன் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை அங்கே வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய நேரங்களில் என்ன அப்படின்னா நம்முடைய டிசையர், நம்முடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப தேவை. அல்லேலூயா. 38 வருடங்களா ஒரு மனிதன் முயற்சித்தும் தோற்றுக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில இடமாற்றமே இல்லை, அவனுடைய நிலைமை மாறவே இல்லை. இயேசு வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமானுச்சு. ஏன்னா நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் யார்ட்டையும் எப்படி என்ன செய்யறது, நம்ம கேட்குறோமா போயிட்டு ஆஸ்பத்திரியில் நீங்கள் சுகமான விரும்புறீங்களான்னு கேட்கறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் பேசுகிறார்னா அவருடைய சிந்தையை புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு அந்த காரியம் தெரியும். இப்போ என்கிட்ட ஆண்டவர் கேட்டார், நீங்கள் எதுக்குப்பா கேட்குறீங்க, நீ எதுக்கு கேட்குற? ஐ எம் ஆஸ்கிங் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அப்போ இயேசு சொன்னார், நான் தெரிந்துக்குவதற்காக கேட்கல. ஏன்னா அவனுக்குள்ள விருப்பம் இருக்கா இல்லையான்னு இயேசுக்கு ஏற்கனவே தெரியும். விருப்பமே இல்லை, ஆனால் அவர் எப்படி டீல் பண்ணுறாருனா, அவர் ஒரு வேர்டு விருப்பம்னு சொல்லிட்டார்னா உடனே அந்த விருப்பம் அவனுக்குள் சிருஷ்டிக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசம் இழந்தவன் தான், ஆனால் காலப்போக்கிலே விருப்பத்தையும் இழந்துட்டான். நிறைய நாட்களில் நம்ம ஊழியத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் அவ்வளோதான்ப்பா, நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா, இனி மற்றதெல்லாம் நீங்கள் அடுத்த தலைமுறை வாங்கப்பா. இல்லைங்க, உங்களை வச்சு தான் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். செத்து போன அந்த விருப்பங்களை அவர் திரும்பமாய் சிருஷ்டிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதி நாட்களில் ஊழிய அழைப்பு பெற்று வந்தபோது உங்களுக்குள் எந்த ஒரு அக்கினி இருந்ததோ, எந்த ஒரு வாஞ்சை இருந்ததோ, வைராக்கியம் இருந்ததோ, அதை திரும்பமாய் உங்களுக்குள் ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எலியாவின் ஆவியும் பலமும் உடைய அந்த சபை அதற்கேற்ற அசைவுகள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பரலோகம் மௌனமாக இருப்பதில்லை. அல்லேலூயா. பரலோகம் என்ன செய்யல?
மௌனமா இருப்பதில்லை. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதே 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 28வது வசனத்தை வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென், அல்லேலூயா. ஒரு கன்னியினிடத்திலே தேவதூதன் அனுப்பப்படுகிறான். மரியாள் என்னும் கன்னிகையினிடத்தில் அனுப்பப்படுகிறான். ஒரு கன்னிகை தெரிந்து கொள்ளப்படுகிறாள். அவள் கிருபை பெற்றுக் கொள்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவளை பார்த்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே அப்படின்றாங்க. இப்ப ஒரு ஆழமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரே தேவதூதன், சகரியாவுக்கு எந்த தேவதூதன் அனுப்பப்பட்டானோ அதே தேவதூதன் தான் மரியாளுக்கு அனுப்பப்படுகிறான். ஆனால் சகரியா தேவதூதன் சொன்னதை கேட்கும் போது சகரியா சொல்றான், இது எப்படி ஆகும்? நான் கிழவனா இருக்கிறனே, என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே அப்படிங்கிறான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சகரியாவே, நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தேன்னா பின்னாடி உன் கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு சரித்திரம் மறைஞ்சிருக்கு. யாரு? ஆபிரகாம். அப்படிதானே? அப்படிதானே? உனக்கு என்னப்பா 70 வயசு தானப்பா? ஆபிரகாமுக்கு 100 வயசுலயே இப்படி நடந்துச்சேப்பா. முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நடந்தது போல உனக்கும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா இந்த 2 பேத்துக்குள்ள வித்தியாசத்தை அழகா ஒரே ஒரு வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க. 1:45, லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசித்தவளே, விசுவாசித்தவளே. 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம்? மரியாளை வேதம் சொல்லுகிறது விசுவாசித்தவளே. ஏன் சகரியாவால விசுவாசிக்க முடியல? ஏன் முடியல அப்படின்னா, அவன் தேவதூதனால் சொல்லப்பட்டதை அவன் தன் ஆவியில் உள்வாங்கவில்லை. ஆனா எங்க வாங்குறான் தெரியுமா? தன்னுடைய சிந்தையில் என்ன பண்றான்? ஒதுக்குறான், சிந்தையில வைக்கிறான். நீங்க இங்க எல்லாருமே பிரசங்கிகள் தான், அப்படித்தானே? அப்படித்தானே? உங்க பிரசங்கத்தை கேட்கிறவங்க 3 வகைப்படுவாங்க. 3 வகைப்படுவாங்க. ஒன்று, நீங்க பிரசங்கம் பண்றதை கேட்டு இந்த காதுல கேட்டு இந்த காதுல என்ன பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு ஜனங்கள் இருக்காங்க. நீங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்தில் சும்மா தற்செயலா ஒரு 10 பேத்துக்கு ரேண்டமா ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னு கேளுங்க. அந்த 10 பேர்ல 2 பேர் மட்டும் தான் நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. என்ன அடுத்த 8 பேர் பாஸ்டர், அதாவது பாஸ்டர் நான் குழந்தையவே பார்த்துட்டு இருந்தேனா அதனால கவனிக்கல பாஸ்டர்பாங்க. இன்னும் சிலருக்கு உள்ள உட்கார்ந்துருப்பான், ஆனா அடுப்பு அணைச்சமா இல்லையா? அல்லேலூயா. இன்னும் சில ஆள் வீட்டு கதவு பூட்டணுமா இல்லையா? இப்படியே இருக்கிறான். இன்னும் சிலர் நாளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தான் மனசுல என்ன பண்ணுது, ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்களால யாராலையும் வசனத்தை என்ன பண்ண முடியாது. இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுருவாங்க. இன்னொரு குரூப் இருக்கா, நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கத்தை நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? மறக்காம சொல்லுவான், மறக்காம சொல்லுவான். அவனும் பலன் கூடாதவன், அவனாலையும் பலன் கொடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவன் உங்க பிரசங்கத்தை நினைவுல வச்சிருக்கிறான், ஆனா அது அவனுடைய ஆவியில போய் சேரல. அல்லேலூயா. பலன் கொடுக்கக்கூடியவன் யார் தெரியுமா? 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியவன் யார் தெரியுமா? இந்த வார்த்தையை ஆவியில் உள்வாங்குகிறவன். ஆமென். தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எரேமியாவிற்கு, எசேக்கியேலுக்கு எப்படி தெரியுமா? வார்த்தை வெளிப்பட்ட உடனே நான் அதை உட்கொண்டேன். எந்த வார்த்தை நீங்க பிரசங்கிக்கிற வார்த்தை, எந்த வார்த்தை உங்க ஜனத்தின் இருதயத்திற்குள் போகிறதோ அது அவனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது, அவனையும் சேர்த்தே மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை எங்க நடந்திருக்கு அப்படின்னா பாருங்க, முழு வேதமும் தேவனுடைய ஆவியினாலே மனுஷனுடைய ஆவிக்கு எழுதப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அதனால ஆவியிலே நீங்கள் எதை பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்கள் ஆத்துமாவுக்கும் உங்கள் சரீரத்திற்கும் நன்மை செய்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, சகரியா அதை தன்னுடைய சிந்தையிலே வாங்கி கொண்டார். அதனால அவரால் அதை அக்காமடேட் பண்ண முடியல. ஆனா மரியாளை பற்றி என்ன சொல்கிறது? லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து, அப்ப எங்க வாங்கியிருக்கா பாத்தீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 1:35 அதை வாசிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய அனாயிண்டிங் அதுல இருக்கு. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஹோலி ஸ்பிரிட் உடைய அனாயிண்டிங் இன்னைக்கு உங்க மேல என் மேல என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. எதற்காகனா சில அசைவுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சில அசைவுகள் சபைகளில் ஏற்பட வேண்டும். சபைகள் எலியாவின் ஆவியும் பலமும் பெற்றிருக்கிறது, ஆனால் அதற்கேற்ற அசைவு அங்கே இல்லை. நீங்களும் நானும் இந்த அபிஷேகம் பெற்றவர்களாய் போய் அசைவுகளை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமென். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளை பற்றி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, முதல்ல இவள் கிருபை பெறுகிறாள். அப்படிதானே? கிருபை பெறுகிறாள். அடுத்தபடியா பரிசுத்தத்தை பிறப்பிக்கிறாள். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று எழுதியிருக்கிறார். பரிசுத்தத்தை பிறப்பிக்கிறாள். மாத்திரமல்ல, குமாரனை வெளிப்படுத்துகிறாள். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களில் உருவாக்கப்படும் மட்டும் நான் பிரசவ வேதனை படுகிறேன். அப்ப யாரால அசைவை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, இன்னைக்கு தேவன் பரிசுத்த ஆவியை ஒரு சிலர் மேல் ஊற்றுகிறார். உன்னதமானவருடைய பலம், the power of the most high God will overshadow you. Praise the Lord. இந்த பரிசுத்த ஆவியானவர் கிருபைகளை உங்களுக்குள் ஊற்றுகிறார். தேவனுடைய பலத்தை, தேவனுடைய வல்லமையை உங்களுக்கு ஊற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ள ஜனமாய் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் குமாரர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படாமல் நீங்க குமாரத்துவத்தில் நடக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அற்புத அடையாளங்கள் நடக்கணும். கடைசி காலம். இன்றைக்கு இயேசு எப்படி நடந்தாரோ அப்படி நீங்களும் நானும் நடந்தா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஒன்று நான் கேட்குறேன், இந்த விதைக்கிற ஊமை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்மெல்லாம் வாசிச்சிருக்கோம். இப்போ நான் கேட்குறேன், அந்த ஊமை விதையை பற்றினதா நிலத்தை பற்றினதா? என்ன நினைக்கிறீங்க? நிலத்தை பற்றினது. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, விதைக்கிறவனை பற்றிய ஊமை கேளுங்கள். அது விதையை பற்றியும் அல்ல, நிலத்தை பற்றியும் அல்ல, விதைக்கிறவனை பற்றியது. அடுத்தபடியா சொல்றாரு, இந்த ஒன்று தெரியலன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் எப்படி தெரியுங்கிறார். பிரதானப்படுத்துகிறார். அந்த ஊமையை பிரதானப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, பிதா விதைப்பவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கும் எனக்கும் மாமரம் தேவை, மாம்பழம் தேவை. என்னத்தை விதைக்கணும்? நம்ம என்னத்தை விதைக்கணும்? மாம்பழத்துடைய கொட்டையை தான் விதைக்கணும். அப்படிதானங்க? ஸோ அதை விதைத்தால் அது அந்த கனி தான் கொடுக்கும். பிதா குமாரனை விதைத்தார். அப்போ அவர் என்ன அறுவடை எதிர்பார்க்கிறாரு? அதை மட்டும் சீஷர்கள்னு சொல்லிடுறோமே. சீஷர்கள் தாங்க இது. எப்படி அவர் எப்படி ஒத்துக்குருவார்? அவருக்கு சீஷர்கள் போதுமா? போதாது. அப்போஸ்தலர் போதுமா? போதவே போதாது. தீர்க்கதரிசிகள் அதுவும் போதாது. ஏன்னா விதைச்சது யார? குமாரனை. அப்போ என்ன தேவை? குமாரர்கள் தான் தேவை. பிரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வேதம் சொல்கிறது, ஒரே பேரான
குமார், ஒன்லி பிகாட்டன் சன். ஆனால் கல்வாரி சிலுவைக்கு பிறகு வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து முதற்பேரானவர். He became the firstborn so that you and I can be raised in that very same order. Praise the Lord. Amen. அப்போ நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்க தானங்க சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னா நேராக போய் மெடிக்கல் காலேஜில் போட முடியுமா? எடுத்துன்னு என்ன தான் பண்ணணும்? எல்கேஜி தான் சேர்த்தாகணும். அல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நம்ம முத என்னவா மாறிடுறோம்? விசுவாசிகளாக தான் மாறுறோம். என்னைக்கு சிலுவை என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் சீஷனான பண்ணுறீங்க, மாறுறீங்க. இயேசு கிறிஸ்து 2 சிலுவை பற்றி பேசினார். அவருடைய சிலுவை பற்றி பேசுவதற்கு 10 அதிகாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய சிலுவை பற்றி பேசினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சிலுவையை முதல்ல எடுத்தோம்னா அவர் சிலுவை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய சிலுவை என்பது பாடுகள், பயங்கரமான பாடு. அது ஏன்னா இயேசு பிறந்தது எதுக்கு தான் பிறந்தாரு? மரிக்க தான் பிறந்தாரு. அப்படிதானே? நமக்கு பாடுகள் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இருக்குல்ல. ஆனால் நம்ம சிலுவை எதை குறிக்குது பாருங்க. நம்மை தேவன் படைத்த போது, ஆதாம தேவன் படைத்த பொழுது அவனுக்குள்ள ஆவி மட்டும்தான் வச்சு படைச்சார். அவனுக்குள்ள என்ன இல்லை? மாம்சம் இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது? மாம்சம் இருக்குது. ஆமாவா இல்லையா? புதிய ஏற்பாடு சத்தியம் தானே நான் சொல்றது. நமக்குள்ள என்ன இருக்கு? ஆவியும் இருக்கு, மாம்சமும் இருக்கு. அப்படிதானே? ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆனால் அந்த மாம்சம் எப்போ உயிர் கொண்டது அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் ஆதாம் படைக்கும் பொழுது ஆதாம ஆவி, அவனுக்குள்ள ஆவி மட்டும் தான் வச்சு படைச்சார். அவன் ஆவிக்குரியவனாக தான் படைச்சார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனால் ஒரு நாள் தோட்டத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான். அன்னைக்கு வந்து கேட்குறாரு அவன்கிட்ட, அப்பா நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து தோட்டத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறேன். உடனே கேட்டாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பிரைஸ் தி லார்ட். அடுத்து கேட்டாரு, நான் விலக்கின விருட்சத்தை நீ புசித்தாயான்னு கேட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, எப்பா இதை சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே சாவாய். 2 சாவு சொன்னார். சாகவே சாவாய். புசிச்ச உடனே ஆவி செத்துருச்சு. அப்படிதானே? அப்புறம் 930 வருஷம் கழிச்சு சரீரம் செத்துச்சு. அப்படிதானே? அப்ப ஆவி செத்த அடுத்த நிமிஷம் உயிர் கொண்டது என்ன தெரியுமா? அதுதான் மாம்சம். அதனாலதான் கேட்டாரு, உனக்கு அறிவித்தவன் யார்ப்பா? அந்த அறிவித்தவன் தான் என்னது? மாம்சம். அல்லேலூயா. ஆவி மரிக்காமல் மாம்சம் உயிர் கொள்ள முடியாது. இன்னைக்கும் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ரொம்ப மாம்சத்தை கவனிச்சுக்கிட்டே வரோம். ஆனால் ஆவியை தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்லவே, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம எதுக்கு தீனி கொடுக்கிறோமோ அதுதான் உயிர் கொண்டிருக்கிறது. ஆதாம் அவனுக்கு ஆவி மரித்து மாம்சம் பிழைத்து பிறந்ததுனால, அவன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுனால அவனுடைய சந்ததி எல்லாம் பிறக்க எப்படி பிறந்தாங்க தெரியுமா? பிறக்கும் போதே ஆவி செத்து மாம்சம் உயிர் கொண்டதாய் பிறந்தார்கள். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு தான் நம்முடைய ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நீ கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எழுப்புகிறார். யாரை எழுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, யார் மேல் பரிசுத்தாவியானவர் நிழலிடுவாரோ, யாரை பரிசுத்தாவியார் நிரப்புவாரோ, யாருக்குள் தேவனுடைய வல்லமை கடந்து வருமோ, மாத்திரமல்ல யாருக்குள் ஜீவ வார்த்தை உயிரோட்டம் உள்ளதா இருக்குமோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் எலிசபெத்தை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு மரியாளை ரெடி பண்ணார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டபடினால் உடனே தீவிரமாய் மலைநாட்டுக்கு போனான். அவளுக்கு தெரியும், நாம் போய் வாழ்த்தினாலே போதும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவள் போய் வாழ்த்தின உடனே வேதம் சொல்கிறது, வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று.
பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, ஒரு அனாயிண்டிங் அந்தமாக வருது பாருங்க. சபைக்கு இந்த கடைசி கால அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. இந்த வல்லமை சபை பெற்றால் சபை எழுப்புதல் அடையும். எலியாவின் ஆவியும் பலமும் வெளிப்படும். அல்லேலூயா. நான் சொன்னேன் உங்ககிட்ட, உப்பாக தான் தொடங்குச்சு. ஏன்னா உப்பா இருந்தா மறைஞ்சுதான் இருக்கும். அப்படிதானே? அப்படிதானேங்க? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, மறைவை விட்டு புறப்படுவார்களாகன்னு சொல்லுது. அப்போ உப்பை தாண்டி என்ன தெரியுமா? வெளிச்சம். வெளிச்சம்னா மறைஞ்சிருக்க முடியாது. அதை தாண்டி ஒன்று இருக்கிறது தான் தெரியுமா? சத்தம். டு பிகம் த ப்ராஃபட்டிக் வாய்ஸ். சத்தமாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். யோவான கடைசியில் என்ன போட்டிருக்கு அவனை பற்றி பார்த்தீங்கன்னா, அவனை பற்றி என்ன போட்டிருக்கு? அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமா. மார்க் 1:5 வாசிங்க பார்க்கலாம். மார்க் 1:5. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், போதும், எல்லாம் ஊரே கிளம்பி போதும். சபை உயிர்ப்பிக்கப்பட்டால் ஊரே சபையை தேடி என்ன பண்ணும்? வருங்க. எலியாவின் ஆவியும் பலமும் கிரியை செய்கிற இடத்துல சபையை தேடி எல்லாம் ஓடி ஊருக்காரன் பூரா என்ன வருவான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் தான். ஆனால் இந்த சத்தம் பலரையும் கவர்ந்தெழுக்கும். நான் சொன்னேன், கிறிஸ்தவத்தில் முதல் படி என்னன்னா விசுவாசி. அடுத்தபடியா நம்ம சிலுவையை அடையாளம் கண்டுகொள்கிறோம். எதுக்கு? ஏன் சிலுவை எதுக்கு எனக்கு தேவைன்னா, என்னுடைய சுயத்தை நான் அறையக்கூடிய ஒரே இடம் என்னதான்? சிலுவை தான். ஏன் சிலுவையை நான் சரியாக அடையாளம் கண்டுட்டேன்னா, அவருடைய சிலுவை பெற்றுக்கொள்வேன். அவருடைய சிலுவை எனக்கு இப்போ சிங்காசனமாக இருக்கு. அல்லேலூயா. வாசிச்சிருக்கீங்களா? வசனம் அழகா சொல்லுது, அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால். அவருடைய கூட பாடுகளை சகிப்போமானால்னு போடலை, சகித்தோமானால். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ உங்கள் சிலுவையை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சீஷனாக மாறிடுறீங்க. அதுக்கு பிறகு அவர் சிலுவை உங்களுக்கு கிடைக்குது. அவர் சிலுவையாக கிடைக்காம சிங்காசனமாக கிடைக்குது. சபைக்கு ஆளுமை தான் அழைப்பு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு பாடுகள் இருக்கா? பாடுகள் இருக்க தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நீதிமான வாழ நினைச்சாலே பாடுதான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். அதையே நான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் சிலுவையின் நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் சுயம் அந்த சிலுவை விட்டு இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்ட காரணம் என்ன? ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உங்க மாம்சத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிற இடம் என்னது? சிலுவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ உங்க சிலுவையை தான் அனுதினம், அதனால தான் அது என்ன போட்டுக்க, அனுதினமும் என்ன செய்யணுமா? அதை எடுக்கணுமா? அனுதினமும் சிலுவையில் என்ன பண்ணிட வேண்டியது? எடுத்து காலையிலே அரைஞ்சு விட்டுற வேண்டியது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க மாம்சத்தின்படி பிழைக்க மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. உங்க சிலுவையை அறைய வேண்டியதை கரெக்டாக அரைஞ்சிட்டீங்கன்னா அவருடைய சிலுவை உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சிங்காசனமா இருக்கிறது. ஆமென். அவர் ராஜாவாக ஏற்படும்படிக்கு வரவில்லை. அவர் ஏற்கனவே ராஜாவாக தான் என்ன பண்ணாரு? வந்தாரு. அவர் உங்களை என்னைய ராஜாவாக ஏற்படுத்தும்படி விரும்புகிறார். அதனால்தான் அந்த இருவழி சந்தியிலே அவர் போய், ஒரு புறத்தில் ஆலயம் இருந்தது, ஒரு புறத்தில் அரண்மனை இருந்தது. அரண்மனையை உங்களுக்காய் விட்டு ஆலயத்தின் வழியிலே சிலுவைக்கு அவர் போய்விட்டார். அவருடைய சிலுவை இப்பொழுது நமக்கு சிங்காசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆளுமை, கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தமாக வந்திருக்கிற ஆளுமை நமக்கு எப்படி சுதந்திர வீதமாக மாறும் அப்படின்னா, உங்க சுயத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டா மாறிடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். உங்க சிலுவை எடுக்காம அவர் சிலுவை எடுக்கலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஆமென். அப்போ முதல்ல விசுவாசியா இருக்கிறீங்க, அடுத்து சீஷனா மாறிடுறீங்க. யோவான் 15:15 ஆண்டு சொல்றாருப்பா, நான் பிதாவை குறித்து எல்லா வெளிப்பாடும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் நீங்கள் சீஷன் கிடையாது, இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிநேகிதர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகபட்சமான நெருக்கமான உறவு
ஒருத்தன் தேவனோடு கொள்ள முடியும்னா எந்த அளவுக்குன்னா அவன் சிநேகிதனாக தான் மாற முடியும். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று 3 முறை அறியப்படுகிறான். மோசையும் தேவனை சிநேகிதனை போல முகமுகமாக சிநேகிதனை போல அறிந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 11 அதிகாரத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு சிநேகிதனை கொண்டார். உங்களில் சிநேகிதனாக இருக்கிறவன் பாதி ராத்திரியிலே போய் கொண்டுட்டு அங்கே நிறுத்தல, அடுத்து கொண்டுறாரு. தகப்பனை நோக்கி குமாரன் கேட்டால் அப்பா எனக்கு அப்பத்தை கொடுன்னு கேட்டா கல்லை கொடுப்பானா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா புதிய ஏற்பாட்டு உறவு அது சிநேகிதனோடு முடிந்து போகிறதல்ல, அது குமாரத்துவம் வரைக்கும் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் என்ன தேவைன்னா குமார்கள் தான் வெளிப்பட வேண்டும். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 19ஆம் வசனம், தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வெளிப்படணும். நீங்களும் நானும் எப்படி வெளிப்படணும்? குமாரர்களாய் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? அவருடைய இடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கிட வந்தாரு. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ சபை என்பது எப்படி இருக்குன்னா அந்த அந்த நிந்தனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. காரணம் எலியாவின் ஆவியும் பலமும் இருக்கிற போதிலும் அதற்கேற்ற அசைவுகள் எல்லாம் இருக்கு. அந்த அசைவை உண்டு பண்ணும்படி தேவன் உங்களையும் என்னை எழுப்புகிறார். நாம் விசுவாசத்தால் நிறைந்தவர்களாய், கிருபையினால் நிறைந்தவர்களாய், பரிசுத்தத்தால் நிறைந்தவர்களாய், தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாம போனோம்னாலே போதும். ஹல்லேலூயா. ஆமென். வாசப்படிக்கு தான் போனா, வாழ்த்த தான் செய்தால் வயிற்றிலிருந்து பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஹல்லேலூயா. ஆனா மரியாளை பத்தி ரொம்ப அழகா இருக்கு. 1ஆம் அதிகாரத்தில் 56 வாசிங்க. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். ஆமென். இதுதான் நமக்கு தேவை. இந்த மைண்ட் செட் தான் தேவை. இன்னைக்கு இந்த மைண்ட் செட்டோட போகணும். என்ன தெரியுமா? துள்ளிருச்சு குழந்தை தானே, குழந்தை துள்ளிருச்சு. அந்த அம்மாவே சொல்லுது அப்படிதானே, ஓ வாழ்த்துதல் கேட்ட உடனே வயிற்றில் இருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிட்டுனா இந்த அம்மா அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம்ல போல. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு இந்த துள்ளுறதெல்லாம் பத்தாது. என்ன எனக்கு தேவைன்னா அந்த வார்த்தை பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும். எலியாவின் ஆவியும் பலமும் வெளிப்பட மட்டும் நான் மலைநாட்டிலேயே தங்கி இருப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் மறைந்து கொண்டு நின்று சபை இப்படிப்பட்ட ஒரு சத்தமாய் வெளிப்பட வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புவோம் என்றால் இன்றைக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நம்மேல் அவர் ஊற்றும்படி விரும்புகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆராதனை நேரத்தில் சொன்னது போல ஒருவேளை நம்ம ஏற்கனவே நிரப்பப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் நாம் மகிமைக்காய் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் திரும்பமாய் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாட்டில் பிலவட், பிரியமானவன் என்று அறியப்பட்ட தாவூத் அப்படின்னா பிலவட்னு அர்த்தம். அவன் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான் பழைய ஏற்பாட்டிலேயே. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இருக்க உங்களையும் என்னையும் அவர் அனுதினமும் நிறைக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆவியினால் நிரப்பப்படாமல் ஆவியினால் நடத்தப்படவே முடியாது. ஒரே ஒரு நிமிடம் நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் உங்களை என்னை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Sons can sense the move of the cloud. பழைய ஏற்பாட்டில் ஆண்டு சொன்னாரு, அப்பா மேகம் எழும்பும் போது நீங்க புறப்படணும். ஆனா அதே ஆண்டவர் என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, நீங்க பூரிக்கைகளை செய்ய வேண்டும். பூரிக்கைகளை சத்தத்தோடு நெடுந்துணியாய் துணிக்கும் போது, அந்த சத்தம் துணிக்கும் போது நீங்கள் புறப்பட கடவீர்கள் சொன்னார். அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? மேகம் எழும்புகிறத தான் பார்த்தாங்கன்னா அப்புறம் எதுக்கு எக்காலத்தின் சத்தம்?
அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மேகம் எழும்புவதை எல்லாராலும் பார்க்க முடியாது. Only a few can sense the movement of the cloud, and they will educate the priest to blow the trumpet. யாரு மேகம் எழும்புறத நிதானிக்க முடியுமோ, பார்க்க முடியுமோ, அவர்கள் போய் ஆசாரியத்திலே சொல்லி அறிவுறுத்தி அவர்களை எக்காலம் ஊதும்படி செய்வார்கள். எக்கால சத்தம் எல்லாருக்குமே கேட்கும். ஆண்டவர் சொன்னாரு, குமாரத்துவத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. என்ன தெரியுமா? மேகம் எழும்போதை நீ கண்டுகொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஆமென். தீர்க்கதரிசிகளிலும் மேற்பட்ட ஒரு அபிஷேகம் குமாரத்துவத்துக்குள்ள இருக்கிறது. அதைத்தான் அவர் உங்களுக்கும் எனக்கும் தரும்படி விரும்புகிறார். பிதாக்கள் மூலமாய் திருவளம் பெற்றினார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவளம் பெற்றினார். கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவளம் பெற்றினார். குமாரர்கள் மூலமாயும் திருவளம் பெற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். பிதாக்கள் சரியான வெளிப்பாடு கொடுக்கலையா? கொடுத்தாங்க. தீர்க்கதரிசிகள் கொடுக்கலையா? கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி குமாரன், மடியில் இருக்கிற குமாரன் பிதாவை குறித்த சரியான வெளிப்பாட்டை கொண்டு வந்தது போல குமாரத்துவத்தை உடையவர்கள் சரியான வெளிப்பாடுகளோடு நடப்பார்கள். நீங்கள் வாழ்த்தும் போதே சபை உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. எலியாவின் ஆவியும் பலமும் சபைகளில் வெளிப்படத் தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஒருவேளை ஆண்டவரே, இன்னைக்கு எனக்குள்ள அந்த ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி நிறைவு வேண்டும் ஆண்டவரே. I want the power of the Most High God to overshadow me. உன்னதமானவருடைய பலம் என்மை நிழல் இடும்படி நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் இருக்கிற இடத்துல எழுப்பி நில்லுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இன்னைக்கு அவர் உங்களை நிரப்புவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் தாகமாயிருக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜாடிகளும் நிரப்பப்பட்டது, ஒன்றும் குறையப்படாமல் எல்லாம் நிரப்பப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை fill me Lord, fill me Lord, fill me. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் லைட்னிங்கா மின்னலை போல நான் மாற்றுகிறேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உத்தரவுகளை கொண்டு வருவாய். ஹல்லேலூயா. ரிகமா சந்தரா ரிபியாந்தோ. எஸ் மை லார்ட். ஹல்லேலூயா. உன்னை ஒரு புதிய அடையாளமா மாற்றுகிறேன். உன்னை முத்திரை மோதிரமாய் நான் மாற்றுகிறேன். மாகுரா ஷதுலா மமரேததி ரோலா ராகதோ ஷதுரா லாதைதி. ஆமென். ஒருவேளை நீ ஒளித்து கொண்டிருக்க இடம் கேரித்தின் ஆற்றங்கரையா இருக்கலாம், கவலைப்படாதே. அங்கிருந்து எழுப்புதலின் சரித்திரத்தை அவர் எழுதுவார். மாமா ராகோ தாபாய் ரோஹோலா ஷந்தரேல் ரிபி ஆந்தோதோமே யஹூரா ஷதுரோலா கோ. எஸ் மை லார்ட். பெற்றுக்கொள். அக்கினி நாவுகளை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். நீ பேசுவதற்காகவே அருளப்பட்ட அக்கினி நாவுகள். ரோஹோ லோ ஷோதோரோலோபோ ஏகோ ரோபோ ரபாத்தலா சகைனே ரே மாமா மாமரோ கோஷத்தை லோஹோ ரெசெத்தே லாஷதோ. ஆமென். தடை இல்லை. நீ விசுவாசித்தால் தடை இல்லை. முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் தடை இல்லை. ஹல்லேலூயா. தோகோபோரா ஷந்தரேல ரிதபாகா சகை மெஹூர லாஷபூர லகிதேர லிபாபாபரா ரோஹோலோ ஷத்ருலோ சகுரா பதாய் ஏமா ராகதலா சதுவா நியாந்தரோ நே காகா. பெற்றுக்கொள். உன் வஸ்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள். உன் பாதரட்சைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள். ஆமென். அதிகாரமுள்ள மோதிரம் அருளப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள். மேகூரா ஷோகூர்
அப்பாவின் வீட்டிலே நீ கூலிக்காரன் அல்ல குமாரனாய் இருக்கிறாய். கூலிக்காரன் அல்ல குமாரனாய் இருக்கிறாய். உனக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறது. மேஷதோ ராக்கோ ரேமா மாமா ராக்கதா. தகப்பனுடைய ஆஸ்திக்காக நீ இருக்கவில்லை. தகப்பனுடைய ஆஸ்திக்காக நீ வேலை செய்யவில்லை. தகப்பனுக்கு குமாரனாய் இருக்கிறனால் வேலை செய்கிறாய். ரேபா ராக்கதோலோ ஷம்பரோ ரேமா மாமா ரஷதாய் யாரா கோஷதோ லிகதோ ரபாசதாய். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தடை செய்ய ஒருவரும் இல்லை. தடை செய்ய ஒருவரும் இல்லை. ஆமெனப்பா, ஆமென் ஆண்டவரே. உனக்குள் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். நதிகள் புறப்படும். கேகோ ராஷாந்தாய். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வாசனையுள்ள தைலம் உண்மையில் ஊற்றப்படுகிறது. வாசனையுள்ள தைலம் ஊற்றப்படுகிறது. கோ ரா பா நா ரா கா தா தா ரே கோ ரோ லோ போ ஷாதோ ரே மா 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 ரா கதோ. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ வல்லமை பெற்றுக்கொள். அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ வல்லமை பெற்றுக்கொள். எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். ஆச்சரியப்படுவார்கள். தேவ சமூகத்தில் நீ தாமதிப்பாய், நீ பின்னும் அமர்ந்திருப்பாய், நீ பின்னும் அமர்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. எழுத்திலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வாய். எழுத்திலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வாய். எழுத்திலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வாய். ரேகா ராசகா ராஷோகோ ரோஹோ லாசே ரிகாதோரோ லோஷபோ ரிகாதா மாசகேனி லோஹோ ரஷமாயினியாலா மெமரியால கதரால சுனோமி தோ ஷமீரலா கதனாயா. Thank you, Holy Spirit. பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு வழியை காண்பித்திருக்கிறீர். Thank you, Holy Spirit. வெளிப்பாடுகளின் மார்க்கம், வெளிப்பாடுகளின் மார்க்கம் அப்படியே சென்று உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளும்படி உதவி செய்யும். ஹல்லேலூயா. எஸ் மை லார்ட். சீட்டை பெற்றும் சும்மா திரும்புகிறவர்களாய் இராமல் ஆண்டவரே உம்மை சந்திக்கிறவர்களாய் கோகோரா ஷதைல் யாத்திரைத்துமே நோஹோ ரோஷோகோரா மாதா சகாயா மெல்மேரேலியாந்தோமே. ஒரு அசைவு உண்டாகும்படிக்கு மல் மேகதோலாஷதே. ஆமென். உண்மையில் அவருடைய கரம் அமருவதை பார்க்கிறேன். அக்கினி அமருவதை பார்க்கிறேன். யோ ராலா தாதா ராலா சகாயா ஏபரா நிகோரோ மௌஷாந்தாய் ரேபனா நிகதாய். உன் அடையாளத்தை மாற்றுகிற அபிஷேகம் இன்று அருளப்படுகிறது. உன் அடையாளத்தை மாற்றுகிற அபிஷேகம் இன்று அருளப்படுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். மேகோ கோ ரோஷதோ ரேமா மாமா ராகதா ஏபரா தோரோ சகோரோ மௌஷிதே ஏப்ராகோ ஷகோலா மமதேரா லதுவா ஏம்ப்ராகோ ஷேகேரியா ரோதோ. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். ஆமென். மலை நாட்டிற்கு தீவிரமாய் சென்றாள். மரியாளுக்கு தெரியும், நாம் போகலனா, நாம் போய் வாழ்த்தலனா அது அப்படியே முடிந்து போக போகிறது. உணர்வும் இல்லை, அசைவும் இல்லை. பெற்றுக்கொண்டது உண்மையே, அருளப்பட்டிருப்பது உண்மையே, எலியாவின் ஆவியும் பலமும் அடங்கி கிடப்பது உண்மையே. அதை தட்டி எழுப்பும்படி என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் துள்ளலுக்காய் மாத்திரமல்ல, அந்த ஆவியும் பலமும் வெளிப்படும் நாள் மட்டும் நான் தங்கி இருப்பேன், நான் தரித்திருப்பேன். மாஷா கதராலா சகாயா மேகோரோஷிதாய். உயிரோட்டமுள்ள ஜீவ வார்த்தை உனக்குள் இருக்கும்போது மாத்திரமே அப்படி ஆகும்.
எஸ் மை லார்ட். பெற்றுக்கொண்ட கிருபை நிமித்தமாய் புறப்பட்டாலே அப்படி ஆகும். மாஷா காத்தா ராலாதா ராதா ரே பாபா ரா காத்தா சகோ. ஆமீன். உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் போது உன்னுடைய நிழலும் தேவ வல்லமையால் நிறைந்திருக்கும். எஸ் மை லார்ட். பேதுருவுடைய நிழலில் அற்புதம் நடந்தது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எஸ் மை லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி. மாமா ராகா தாதா தாலாதா லோஹோ ரோஷோதோமோ. ஆமீன். அந்நிய பாஷையில் பேசும்போதே உன்னதங்கள்ல இருந்து பேசுகிற, உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற நிலையிலிருந்து பேசுகிறாய். எஸ் மை லார்ட். ஹல்லேலூயா. நீ அந்நிய பாஷையில பேசும்போது உன்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தானை போல சிலவற்றை எழுதுகிறது, சிலவற்றை ஏற்படுத்துகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும். 120 பேர் மேலும் அந்த அக்கினி நாவு இறங்கினது போல ஒருவரும் தப்பி போகவில்லை, எல்லார் மேலும் இறங்கினீர். அப்படியே ஆட்கொள்ளும் தகப்பனே. ஒருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம், தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் விரும்புகிறதை நடப்பிக்கிறவர்களாய், ஆண்டவரே நீர் விரும்புகிறவர்களை செயல்படுத்துகிறவர்களாய் புறப்படுவார்களாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.